இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் எங்கள் சேனலோட செகண்ட் வீடியோ. ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? அவன் இன்னும் திருந்தல மாமா. வெல்கம் டு அவர் சேனல். அதே ரொபாட்டிக் வாய்ஸு. இன்றைக்கி எங்கடா ரோட்டில் நின்றுருக்கீங்க, எங்கடா வீட்டிலேருந்து ரோடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுவும் இன்றைக்கி ஒரு பயங்கரமான கண்டென்ட்டோடு இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாது, அப்படியே இருக்கோம். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசுவோம். இது சாப்பிடுமா? எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கம்பெனியோட எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இதெல்லாம் வந்து வச்சு எல்லாருமே வந்து டேஸ்ட் பார்த்து இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல போகிறோம். ஸோ என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஓகேவா? மைக்கா தான் பேசுமா? ஹலோ. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. ஒரு ட்ரிங்காக எடுத்து டேஸ்ட் பண்ணி உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? உங்கள் சேனலுக்கு பெரிய ஸ்பான்சர்ஷிப்லாம் இருக்குமா? ஸ்பான்சர் பண்ணுறாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அதில் பேசு. ஏன் பேச மாட்டே? நீ பேசு. பாம்பாஸ்கர். ஏய் அடிச்சுறேன். ஒன்றுக்கு 100 தடவை சொல்லி பாம்பாஸ்கர். அண்டன்டே பாம்பாஸ்கர். வீட்டுக்கே வர மாட்டேன் நானே. உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வீடு. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஓகே காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இவனுங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டானுங்க. ஒரு 5 ட்ரிங்க் இருக்குது. இதில் ஒரு ட்ரிங்க்குமே இங்கே இருக்கிற 4 பேரோட சேர்ந்து நானும் சேர்ந்து இது ரிவ்யூ பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது, அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், முதல்ல இப்போ வந்து கேட்ரேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சிரில் ஆரம்பிக்கிறியா? ஓகே. சுகர் இது. so embarrassing. இப்போதான் நீ ஃபர்ஸ்ட் குடிக்கிறியா இது? ஜூஸாடா இது? ஏய் ஜூஸ்னா உனக்கு என்ன பிஸ்தா மில்க் ரோஸ் மில்கா போட்டு கொடுப்பாங்க. நல்லா இல்ல. பாம்பாஸ்கர் டானிகா குடிக்கிற, ஒழுங்கா குடி. குடிடா சரிடா, சொல்ல மாட்டேன்டா பாம்பாஸ்கர் விட்றா. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. தண்ணியில எலுமிச்சப்பழம். இது ஆக்சுவலி நம்ம ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சப்பழம் கூட கிடையாதுடா அது. ஜிம் எனர்ஜி ட்ரிங்க் அது. அது ஏதோ கன்றாவியா இருக்குது. டானிக் மாதிரி இருக்குடா லைட்டா. நல்லா தான் இருக்கு. எனக்கு அவ்வளோ ஒஸ்டானு தெரியல. இது ஆக்சுவலாக ஸ்வீட்னர் இருக்கு, சுகர் இல்லை. இந்த சுகர் ஃப்ரீ அது சப்புன்னு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் நல்லா தான் இருக்கு. ப்ளூபெரி ஏதோ அந்த மாதிரி தான் இருக்கு. இதான மாதிரி இருக்கு. தண்ணியில் ஏதோ ஃப்ளேவர் போட்டு தண்ணியில் ஏதோ ஃப்ளேவர் போட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதுதான் சர்ப்ரைஸா? அதுதான் சர்ப்ரைஸ். ஏடா குடும்பம் ஏதாச்சும் குத்துறாதீங்கடா டேய். எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஏற்கனவே குடிக்கிறது தான். ஜிம் போகும்போது வந்து இந்த கிரியேட்டின்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். அது கொஞ்சம் கோலாக தான் இருக்கும். பட் சுகர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னர் உங்களுக்கு வேணும், ட்ரிங்க் மாதிரி வேணும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். கேட்ரேட் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டிங் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஸ்டிங் வந்து குடிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே குடிச்சிருக்கீங்களா? எங்கள் ஸ்டிங் குடிச்சிருக்கோம்டா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நான் தான் பரணி. ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. டேய்
என்னடா சும்மா பார்த்து சிரிச்சுன்னு இருக்கீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். தயவு செஞ்சு குடிக்காதீங்க, நல்லாவே இல்லை. இதுல நிறைய பேர் மேகிலாம் வச்சு செஞ்சிருக்காங்க. கொக்கோ கோலா ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா? தெரியும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. கேட்ரேட் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஏன்னா இதுல சுகர் இருக்கு, அதுல சுகர் இல்லை. எல்லாம் டெக்னாலஜி. ஆக்சுவலி இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நல்லா அதிகமாக ஓகே ஓகே ஓகே. வடாப்பாவ் சாப்பிட்டுக்கிற நாய் நீ. இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் இதை எனக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிக்கும். ஏன்னா வந்து கிரிக்கெட் ஆடும் போதெல்லாம் இது ஒரு பாட்டில் குடித்தோன்னா வந்து ஒரு மேட்ச் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். அதை விட டாடா குளுக்கோஸ் தான் வருது. மேபி பட் வந்து எனக்கு இது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. பட் வந்து ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக வந்து இங்கே பின்னாடியே போட்டுருக்காங்க சில்ட்ரன் குடிக்கக்கூடாதுன்னு. ஓகே, அடுத்து வந்து ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் எனர்ஜி ட்ரிங்க் தான் குடிக்க போகிறோம், ரெட் புல். யார் ஆரம்பிக்கிறீங்க? இந்தா பரணி. அதை பிடிச்ச ஸ்மெல் வருது ஐயப்பத்தில். குடிக்குதா? ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. சரி, ஒப்பீனியன் சொல்லு. எனக்கு நான் இதை கொடுத்தா ஸ்டிங் தான் குடிப்பேன். இது நல்லா இல்லையா? அப்போ உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா பிடிக்கல? டேரெக்டாக பிடிக்கல, நாட் அ ஃபேன் ஆஃப் இட். அப்படியா? 125 கொடுத்து இது குடிக்கிறதுக்கு நான் அதில் ஒரு 6 பாட்டில் பண்ணி குடிச்சு சாவலாம். சரி, ஓகே. சிரில் வாய்க்கு ஒரு கேமரா பிடிக்கல. டேய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக வந்து சோம்பல் போகணும், எனர்ஜி வேணும்னா ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டு நான் ஏற்கனவே ரெட் புல் குடிச்சிருக்கேன். ஆனால் முன்னாடியிலேருந்தே எனக்கு பிடிக்காது. இதுக்கும் ஒரு சேக்கு. எனக்கு சத்தியமாக பரணி சொன்ன மாதிரி வந்து 6 ஸ்டிங் குடிச்சு செத்துடலாம். ஆனால் இது குடிக்கிறது வேஸ்ட்டு. ஓகே, அடுத்து நம்ம குடிக்க போகிறது வந்து மான்ஸ்டர் ட்ரிங்க்கு. இது ஆக்சுவலி வந்து ஃபாரினில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். பட் நிறைய இந்த ஜிம் ஃப்ரீக்ஸ்லாம் வந்து குடிப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜிம் ஃப்ரீக்கிட்டே வந்து இதை கேட்டு இதோட ரிவ்யூ வாங்கிடலாம். இந்த கௌஷிக். ஆக்சுவலி நல்லா இருக்காது. கேஸே இல்லை சுத்தமாக. இது நல்லா இருக்கு, ஆக்சுவலி நல்லா இருக்கு. இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். குடிச்சு போகிறோம். இதில் கோட்லாம் எழுதிருக்கோண்டா அந்த டப்பாவில். நைட் இருக்கான் வாங்கிட்டு அப்புறம் சொல்லி கேட்கலாம். நல்லா இருக்கு. அப்போ தான் கேட்கும். என்னடா நல்லா இருக்கு. ஆக்சுவலாக லெமன் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. புளிப்புலாம் லெமன் டேஸ்ட் லெமன் நல்லா. ரெட் புல் கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு தெரியல. நல்லா இருக்கு. நம்ம ஸ்ப்ரைட் மாதிரி இருக்கு லைட்டாக. கெஃபைன் வித் ஸ்ப்ரைட். நல்லா இருக்கு. சரி சரி, அவனுக்கு வை. இவ்வளோ இருக்குதுடாடி. லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கு லைட்டாக. அதான் சொன்னேன் லெமன் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்ப்ரைட்டும் ஏதோ கலந்த மாதிரி இருக்குது. ஏன் காப்பி அடிக்கிறேன்? இது என்னோட ஃபேவரட். ஆனால் ரெட் புல்லோட பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது. நார்மல் மான்ஸ்டர் குடிச்சிருக்கியா? நான் மான்ஸ்டரே இப்போ தான் வாட்டி குடிக்கிறேன்டா. லிட்டரலாக ஏதோ லெமன் ஜூஸும் ஸ்ப்ரைட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனால் பரவாயில்ல, அது கம்பேர் பண்ணுறது எவ்வளோ பரவாயில்ல. இதில் எவ்வளோ கெஃபைன் இருக்குது, அதில் எவ்வளோ கெஃபைன் இருக்குது? ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சு தான் வருது. அதுக்கு மேலே இதே வாங்கி குடிக்கலாம். எனக்கு ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதான் இந்த ஸ்ப்ரைட் மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்ப்ரைட் மாதிரி வருது. லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ண ஏதோ அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வேற மாதிரி மாறுது டேஸ்ட்டு. இப்போ வந்து இதை ரிவ்யூ பண்ணலாம். இதை ரிவ்யூ பண்ணிட்டு அப்புறமா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து காட்ட போகிறோம். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி தம்ப்நெயிலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இவங்களுக்கு இப்போ தான் ரிவீல் பண்ண போகிறோம். பார்க்கலாம். பேர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் கால் டாக்ஸி. ஜோக் இல்ல இல்லையா? ஏய் ஆமாடா, தண்ணி மாதிரி இருக்குதா? லிங்கா மாதிரி இருக்குடா. அப்படியே லிங்காடா. குடிச்சு போகிறேன். ஸ்வீட் அதிகமாக இருக்கு.
கேஸ் இல்லை. தண்ணி லிம்காடா எலக்ட்ரோலைட்ல கேஸ் இருக்கு. லிம்கா தானே அது. லிம்கா அளவு கூட இல்லடா. லிம்கால மாதிரி லெமன் தான் ஃபுல்லா. லிம்கால கொஞ்சம் சுகர் டேஸ்ட் தெரியும். சொல்லி என் வாய்க்குள்ள விடாதடா மைக்க. லிம்காலே சக்கரை கம்மியா கார்பனேட் எதுவுமே இல்லாம இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அது கன்ஃபார்ம் நீ குடிச்சு பாருங்க. லிம்கா ஸ்வீட் கம்மியா இருந்தா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான்டா இருக்கு. நல்ல எவ்வளோ சூப்பரா இருக்குன்னா நல்லா இல்லை, இது எனக்கு பிடிக்கல. லிம்கா ஏதோ லிம்கா மாதிரி தான் இருக்கு. ஆனா லிம்கால தண்ணி கலந்த மாதிரி இருக்கு. டைல்யூட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. லோகன் பால் ஒரு ஜூஸ் லிம்கா வச்சு கேஸ் இருந்ததுனால கேஸ் இல்லாம பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சுகரும் கம்மியா இருக்கு. இது எலக்ட்ரோலைட் எடுத்துனா அது வந்து கேஸ் ட்ரிங்க். இது வந்து எலக்ட்ரோலைட்னால டாடா குளுக்கோஸ் அதே மாதிரி தான் இருக்கு. அதுலயே அந்த ஆரஞ்சு கலர் அதுலயும் விம் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி இருக்கு விம். இந்த அதை விட மாட்டோமா ஆனா இது எனக்கு தெரிஞ்சு கவுண்ட் 10 சொல்லி வாங்கி வந்தியா நீ? இதுல எனக்கு நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. கேட்ரேட் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஆமா லிட்டரலா இல்ல ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இருக்கிற அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டானுங்க. இப்போ இந்த எனர்ஜி ட்ரிங்க் முடிச்சுட்டு ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்ன இப்போ ட்ரிங்க் எடுத்துட்டு வர போறோம். எடுத்து வெளில வேடானா பிரைம் தான்டா. 3, 2, 1 டன் டன் டடடட. இது ஆக்சுவலி வெறும் பிரைம் கிடையாது, ஐஷோ ஸ்பீட் எடிஷன். 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பிரைமை பற்றி தெரிஞ்சிருக்கும். மீதி பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரைம்ன்ற ட்ரிங்க் ஆக்சுவலி வந்து லோகன் பால் அண்ட் கேஎஸ்ஐன்னு 2 யூடியூபர்ஸ் வந்து சேர்ந்து ஆரம்பித்த பிராண்ட் தான் பிரைம் வந்து. அது வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லோகன் பால் வந்து ஒரு க்ளோஸ் டு பில்லியனர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சோர்சஸில் சொல்கிறாங்க. எங்களுக்கு அது கன்ஃபார்மாக தெரில. பட் வந்து இது ரொம்ப பாப்புலர் ட்ரிங்க்குன்னு வந்து லிஸ்ட்லலாம் வந்திருக்கு. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இதை ரிவ்யூ பண்ணி தள்ளிட்டாங்க. நாங்கள் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப லேட்டு. பட் இந்த பிரைம் ட்ரிங்க் ஏன் ஃபேமஸ்னா, இது ஆக்சுவலி வந்து ஐஷோ ஸ்பீடோட வெர்ஷன். ஐஷோ ஸ்பீடை பற்றி தெரியலனாலும் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த பையன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ரீமர்ஸாக இந்த உலகத்தில் இருக்காங்க இப்போது. அதனால வந்து அந்த ட்ரிங்கை வந்து இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்குன்றதுக்காக தான் இதை வாங்கணும். இது வாங்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இதை விற்கிறாங்க. பிளிங்கிட்டில் நாங்கள் வாங்கினது பிளிங்கிட்டில் வாங்கினோம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம். ஓகே கௌஷிக் ஆரம்பி. இதுதான் நம்ம குடிக்க போகிற ட்ரிங்க். அவனை பார்க்க வேணாம்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கேங்லேயே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் குடிக்கிறது கௌஷிக் தான். செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லிடாத. எக்ஸ்பென்சிவ் ட்ரிங்க். இது நான் என்ன ரிவ்யூ சொல்றது இல்லை, நீயே குடிச்சு பாரு. ஏன் சொல்லுடா, உன் ஒப்பீனியன் சொல்கிறான். இல்லை நீ மற்ற எல்லாமே குடிச்சு நான் கடைசியாக சொல்கிறேன். நீ எப்படி சொல்லு. சத்தியமா அது நான் என்ன சொல்றேன்னு தெரியல. நீ குடிச்சு பாரு. பெரிய சம்பவம் இருக்கு. ஐஷோ ஸ்பீட் சூ பண்றான்டா. அழுகுன மாதிரி டேய் ஸ்மெல் வருது. நான் இங்கே என்னடா அது? கடலுக்கே கேட்டா புயலுக்கே பூட்டா. ஸ்மெல் பயமா இருக்குடா குடிக்கிறதுக்கு. சீரியஸா சொல்லிட்டு குடி. குடி ரொம்ப குடிக்காத மாதிரி. இது ஐஷோ ஸ்பின் பாதுகாப்பு போகிறேன். கிட்ட போன மாதிரி ரைட்டு. டேஸ்ட் நார்மலா தான்டா இருக்கு. சுகர் டேஸ்ட் எல்லாம் டேஸ்ட் அப்படி தான் வருது. டேஸ்ட் அந்த கேட் ரேட் அந்த மாதிரி தான்டா இருக்கு. ஸ்மெல்லு தான்டா கொடூரமா இருக்கு. ஐஷோ ஸ்பீடோட பாத் வாட்டர் சிட்னி ஸ்வீட். சிட்னி ஸ்வீட் ஃபேன். விமல். விமல் தான் ஃபேன். ஐஷோ ஸ்மெல் பண்றா. மச்சான் யாரா இவனுங்க? ஐஷோ ஸ்பீடோட வேவ் சனியோ. ஓகே நீயே சொல்லிட்டு மூடி கொடுக்குறோம். மைக் இருக்கு. கேட்டரேட் மாதிரி தான் இருக்குது லைட்டாக. ஆனால் இது புது டேஸ்ட். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். லிட்டரலா பழம்லாம் கெட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா?
டேஸ்ட் நார்மலாக இருக்கு. நீ கிட்ட எடுத்துகிட்டு போனாலே இப்படி தான் எடுத்துகிட்டு போனா. நான் மூச்சு பிடிச்சி தான் குடித்தேன். டேஸ்ட் ஓகேவாக தான் இருக்குது, ஆனால் ஸ்மெல்லு தான் குடலை போடுது. பெஸ்ட் வே ஆஃப் ட்ரிங்கிங் வந்து இப்படி தான் குடிக்கணும் நீங்கள். இந்த மாதிரிலாம் ரிவ்யூ வரதா அது ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் ரிவ்யூ வரதா ஆக்சுவலாக இது ஃபேமஸ் ஆச்சு. நெகட்டிவ் பபுள் கம் மாதிரி இல்லை லைட்டாக எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளாஸ்டிக்கும் லைக் எப்படி ஸ்மெல் அது இந்த டேஸ்ட் வந்து கண்டே பிடிக்க முடியல. இது என்ன டேஸ்ட்டுன்னு மாதிரி கன்றாவே இருக்கு. சுவி மூக்க தோல்ற ஃபஸ்ட்டு ஒரு டீப் பிரெத் எடுக்காது அதை வச்சு. எனக்கு அவ்வளோவா மோசமாக இல்லைடா. ஆனால் நீ அது மட்டும் தான் நீ சோடா போயிடுவா. நல்லா மூக்கு உள்ள போது பாடுறா. பொம்பளை நாய்னா இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ இந்த ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே குடிச்சிட்டீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. இப்போ இதை ரேங்க் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பெஸ்ட்டை வந்து பண்ண போறீங்க. எதுடா இங்கேருந்து இங்கே சரி, இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கும், இங்கேருந்து பெஸ்ட்டு அப்படி ஆரம்பிக்கணும். சரி, நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஆர்டர் அப்படியே வைங்க, நீங்களே பேசி. ஓகே, உன்னோட இது சொல்லு. உனக்கு இது அக்கார்டிங் டு சில் ஸ்டான்லி இது எங்கே வைக்கிறது? இது இங்கே தான், இதுதான் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். அக்கார்டிங் டு சிரில் வந்து ஸோ இதுதான் அவனோட லைனப். உன்னோட லைனப் பரணி. எனக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், ஆனால் ஃபஸ்ட்டு ஏன்னா 400 rupeesக்கு வந்து லைக் அவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாதுன்னு தோணுது. இந்த கேட்ரேடு சிமிலராக இருந்துச்சு, பட் நான் ரெட் புல்லையும் எடுத்துட்டு கேட்ரேட் தான். ஓகே, எனக்கு ஏன்னா அது ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட் ரொம்ப ஆக்சுவலி வந்து காமனாக எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, ரெட்பூல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதான், அது அப்படி தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம். மேபி அது எப்படி அது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என்னோட டேஸ்ட் பிடிக்கல. சரி, ஓகே. ஆனால் இது வந்து இது தேர்ட் பிளேஸில் வர நான் இதுவே பார்க்கல. இது ஜெயிக்கல, இதெல்லாம் தோற்று. ஆனால் தனியாக நின்று சம்பவம் செய்கிறது தான் தலைவன் ஸ்டிங்கு தான். ஆக்சுவலி இந்த இடத்துலயே வந்து சீப்பஸ்ட் ட்ரிங்க் தான் வந்து ஸ்டிங்கு தான். அதை கழுவி ஊத்தாத ஆளுங்களே இல்லை. ஆனால் இருந்தாலுமே தலைவன் வந்து இந்த ரோலை வந்து முன்னாடி செகண்ட் வந்திருக்கான். ஆனால் 20 ரூபாய்க்கு தலைவன் வந்து செகண்ட் வந்திருக்கிறது. ஓகே, ஒரு நிமிஷம் கிளாப்ஸ் தட்டுங்க. ஸோ பரணியோட லைனப்பும் பார்த்தாச்சு. இப்போ நான் எதை வச்சுருக்கேன்னா, எது வந்து எனர்ஜி ட்ரிங்க்குக்கு பெஸ்ட்டு கொடுக்குற காசுக்குன்றதை வரைக்கும் தான் வச்சுருக்கேன். ஸோ மடா குடிக்கிறதுனால அவனுக்கு ரெட்புல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போல்லாம் ஒரு மண்ணாங்கட்டே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸாக ஒரு 4 வருஷம் அத்லீட்டாக இருந்தேன். எனக்கு ரெட்புல் வந்து அப்போ கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு ஈவெண்ட் டைம்ஸ்லலாம். ஏன்னா அதிகாலையில் எந்திச்சு கிளம்பணுன்றப்போ அது கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் போய்கிடும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அப்போ வந்து மான்ஸ்டர் நான் கொஞ்சம் வந்து எனக்கு மான்ஸ்டர் தெரியாது. இப்போ குடிச்சதில் வச்சு என் லைனப் பார்த்தீங்கன்னா, இது பெஸ்ட்டு. இது அதுக்கு அடுத்தது இல்லை, இது கூட முன்னாடி கூட இது வச்சிடலாம். ஆமாம், என்னோடய லைனப் இதுதான். இது நகர்த்தவே மாட்டான். கடந்த இந்த 4 பேருமே அவங்களோட லைனப்ல வந்து கடைசி இது கூட ஐ மீன் லைக் வந்து ஃபர்ஸ்ட் மான்ஸ்டரும் மாறல, ஐஷோ ஸ்பீட் ஃபர்ஸ்ட்ல இருந்தும் மாறல. இவனுக்கு 4 பேர் தான் மாறி வரானுங்க. அதாவது நான் வந்து என்னோட லைனப் வந்து எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் என்னோட லைனப். இதுதான். ஏன்னா வந்து இது ரொம்ப குடிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு சிறுக்குன்னு இருக்கு, ஆனால் வந்து கசக்க ஆரம்பிச்சிருது கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ என்னோட லைனப் இதுதான். ஓகே, இன்னைக்கு கண்டென்ட் முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த டிஃப்ரெண்ட் ட்ரிங்க்ஸை வாங்கி இன்னைக்கு வந்து கரெக்டாக இதை எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி அதை ரிவ்யூவும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு திருப்பி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எங்களால் இன்னுமே வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். Until then, it's signing off. It's Zaki and Cyril. It's Bharani. It's Kaushik. Ajay Deepak Komrana விளையாட்டு இருக்கான்.